முற்போக்கு புத்தகத் திருவிழா அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. அந்த பேரை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முற்போக்கு புத்தகத் திருவிழா. ஏன்னா அந்த முற்போக்கு வட்டாரங்கள்லாம் அது பெருசாக கொண்டாடுறதாகவும் அவங்களே சொல்லிக்கிறாங்க. முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்தும் புத்தக திருவிழான்னு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, யாரோ அவசர அவசரமாக முற்போக்கு புத்தக திருவிழான்னு தப்பாக போட்டாங்க. அதனால் அப்படி புரிதலாம் பண்ணிருக்காங்க. என்ன நல்ல செய்தின்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணியினுடைய நிதியில் கொடுத்து உதயநிதி அந்த புத்தக திருவிழாவை நடத்துகிறார். நூல் அங்காடிகள் அவர்கள் எல்லோருக்குமே வாடகை கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா பாப்பாசியும் புத்தக திருவிழா ஒவ்வொரு முறையும் நடத்துகிறாங்க. சென்னை புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஜனவரியில் வரும். அவர்கள் நடத்தும் பொழுது ஒவ்வொரு அரங்குக்கும் என்ன 12,000, 15,000, 25,000 இப்படியாக ஒவ்வொருத்தரும் கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இங்கு எதுவும் கிடையாது. ஆனால் ஏதாவது நடந்துருச்சுன்னா அசம்பாவிதம் என்பதற்காக இன்சூரன்ஸுன்னு 2,000 ரூபா மட்டும் கட்ட சொல்கிறேன். அதனால் பெரிய அளவுக்கு அங்காடிகள் வரலனாலும் புத்தகங்கள் கொண்டு வைப்பதற்கு யாருக்கும் ஒரு எளிமையான முறையாக இருக்குது. நல்லதொரு முயற்சி.